சென்னை கிண்டியில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். விக்னேஷ் 15 நாள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைப்பு. தாக்குதலுக்கு உள்ளான அரசு மருத்துவரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் பேச்சு. மருத்துவர் பாலாஜியிடம் உடல் நலம் குறித்து நலம் விசாரிப்பு. மருத்துவமனைக்கு நோயாளியுடன் வருபவர்களுக்கு அடையாள அட்டை. சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து அறிவிக்கப்பட்ட அரசு மருத்துவர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். சென்னை கிண்டி மருத்துவமனைக்கு தனி காவல் நிலையம் அமைப்பதாக அரசு உறுதி அளித்ததை அடுத்து அரசு மருத்துவ சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். மருத்துவ சேவை பாதிக்காத வகையில் மருத்துவமனை வளாகங்களில் 2 மணி நேரம் மட்டும் தர்ணா. தமிழகத்தில் தனியார் மருத்துவர்களின் 24 மணி நேர வேலை நிறுத்தம் நேற்று மாலை தொடங்கியது. மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்திய மருத்துவர் சங்கம் சார்பில் வேலை நிறுத்தம். அரசு மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கண்டனம். மருத்துவர்கள் சுகாதாரத்துறையினர் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல். அரசு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் தரக்குறைவாக பேசியதாக விக்னேஷின் தாயார் குற்றச்சாட்டு. கிண்டி அரசு மருத்துவமனையில் போடப்பட்ட ஊசியால் உடல்நிலை மோசமடைந்ததாகவும் புகார். ₹1000 உரிமை தொகை விவகாரத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பல்டி. குடும்ப அட்டையுடன் உரிமை தொகை பெறுவதற்கான தகுதியும் வேண்டுமென விளக்கம். தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு மீது நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மீது தேர்தல் ஆணையம் வழக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த புகாரில் நடவடிக்கை. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மதுரை, தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாவட்டம் ஏர்வாடி, வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. முக்கிய சாலைகள் குளமாக மாறியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. கொடைக்கானலுக்கு செல்லும் பாதைகளில் 7 இடங்களில் இ-பாஸ் சோதனை. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தென்காசியில் மேலதாளம் முழங்க சாலையில் பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர். பர்த்டே பாயை தடாலடியாக கைது செய்தது காவல்துறை.
தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆளுநர் RN ரவி வருகையொட்டி அவசரமாக நடைபெற்ற தூய்மை பணி. கோயில் சாலையோரம் தேங்கியிருந்த மழைநீரை தூய்மை பணியாளர் மூலம் கையால் அகற்ற வைத்த அதிகாரி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படும் அபாயம். பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பைக் ஸ்டண்ட் செய்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் விடும் இளைஞர்கள். இன்ஸ்டா ரீலுக்காக இம்சை கொடுக்கும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் ஃபைபர் கேபிளை திருடும் மர்ம நபர்கள். CCTVக்கே தண்ணி காட்டும் எங்கள் திருடர் குல திலகமே, உனது 300வது திருட்டு வெற்றி பெற வாழ்த்து என பேனர் வைப்பு. கோவையில் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு. கோயில் வளாகத்தில் இருந்த பூஜை கடைகள், பொம்மை கடைகளை சூறையாடிய காட்டு யானை. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை. மேளதாளங்கள் முழங்க உட்பிரகாரத்தில் உலா வந்த அம்மன். ஜார்க்கண்ட் சட்டமன்ற முதல்கட்ட தேர்தலில் 65% வாக்குகள் பதிவு. வயநாடு இடைத்தேர்தலில் 64.71% வாக்குகள் பதிவானதாக தகவல். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வந்தாலும் காஷ்மீர் சிறப்பு சட்டத்தை கொண்டு வர முடியாது. மகாராஷ்டிர தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கர்நாடகாவில் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய கார். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஓட்டுநர்கள். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் புகை மூட்டம். பயிர் கழிவுகள் எரிப்பால் வட மாநிலங்களில் காற்று மாசால் மக்கள் கடும் பாதிப்பு. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரிப்பு. கழுகு பார்வை காட்சி வெளியாகி பரபரப்பு. டெல்லியில் தீப உற்சவத்தை முன்னிட்டு லேசர் கண்காட்சி. துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா கண்டுகளிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் அரசு தேர்வாணையம் வெளியே பேரணி. தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க கோரி கையில் மெழுகுவர்த்தியுடன் பங்கேற்ற இளைஞர்கள்.
பீகார் மாநிலம் தர்பங்காவில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைத்த பிரதமர் மோடி. காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற முயன்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை தடுத்த பிரதமர் மோடி. நாடு முழுவதும் வெங்காயம் விலை விரைவில் குறையும். மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் தகவல். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று நடைபெறும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் போலீசார், பாதுகாப்பு படையினர் என 90,000 பேர் பாதுகாப்பு. இலங்கையில் இன்று மாலை வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே வாக்கு எண்ணிக்கை தொடக்கம். தேர்தலில் அதிபர் திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற அதிக வாய்ப்பு. நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளை மாளிகைக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப். அமைதியான முறையில் அதிகார மாற்றம் குறித்து பைடன் ட்ரம்ப் பேச்சு. இந்தோனேஷியாவின் கிழக்கு தீவான புளோரஸில் வெடித்து சிதறும் எரிமலை. எரிமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 12,000-க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை. ப்ரோ கபடி போட்டியில் பெங்கால் அணியை பந்தாடிய குஜராத் ஜெயின்ஸ். பாட்னா அணிக்கு எதிரான போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெற்றி. ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் முதல் சுற்றில் PV சிந்து வெற்றி. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரிஷா காயத்ரி ஜோடி தோல்வி.